ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹலோ வென், எங்கே இருக்க? கிளாஸில் இருக்கேன்டா. ஓகே, நீ செகண்ட் பில்டிங்கில் இருக்க 3rd பிளாக் வரையா? நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அது நடக்கட்டும் டி. இன்னும் 15 மினிட்ஸ் தான் இங்கே இருப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஓகே, இரு வரேன். வைன் நடந்து அந்த பிளாக் கிட்டே வந்தா. அந்த பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஜிமின் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். எவ்வளோ நேரண்டி? நான் தான் சொன்னேன்ல 15 மினிட்ஸில் கிளம்பிடுவேன்னு. எவ்வளோ லேட்டாக வரோம்? நடந்து வருவேணம்மா. விட்டு ஜிமின் என்ன? விடவா? அதுக்கு தான் வர சொன்னேன். எனக்கு டைம் இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. கொஞ்சம் நேரம். ஜிமன் வயனோட நெக்கில் சாஃப்டாக கேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜிமன் விட்டு ஜிமன். என்னடி? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எது காரணம் சொல்லிட்டு ஒன்று மீட் பண்ணலான்னு வந்தா தள்ளி விட்டுட்டுருக்க. ஓ, என்ன காரணம் சொல்லிட்டு வந்தா? கொஞ்சம் ஒர்க் இருக்கடா, இந்த லைப்ரரி வரை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ அதானா? ஓ ஏன்? ஜிமன் வயனை பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அவள் ஷோல்டரில் அவன் சின்ன வச்சுட்டு, ஓயன் சரி என்ன சொல்லிட்டு வர சொல்கிறேன்? நான் ஒயனை பார்க்க போகிறேன்னா சொல்லிட்டு வர முடியும்? விட்டு ஜிமன். சொல்லிட்டு வந்தா என்ன பிரச்சனை? என்னடி, நம்ம லவ் பண்ணுறோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. நான் எப்படி சொல்லிட்டு வர முடியும்? அதான் ஜிமன், ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது? நீங்கள் எதுக்காக நீ இவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்க? இந்த மாதிரி கள்ளக்காதலாடா பண்ணுறோம். வைன் ரொம்ப பேசாதான். இருக்கிறதே 15 மினிட்ஸ் தான். அதில் என்னால் உங்க கூட சண்டை போட்டுட்ருக்க முடியாது. வா ஜிமன். ஜிமன் விட்டு. என்னடி தள்ளி விட்டுட்ருக்க? உனக்கு தோணலையா என்னை கிஸ் பண்ணலாம்? நான் எங்கே உட்காந்தாலும் ஒன்றா தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அப்படி தள்ளி விட்டுட்ருக்க. போதும் ஜிமன், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு விட்டுறியா? என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கலையா? ஜிம்மன், நீ என்னை சீக்ரெட்டாக வச்சுருக்க. சீக்ரெட்டாக நம்ம லவ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா. ஆனால் நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் உன்னை சிங்கிள்னு சொல்கிற? ஏன் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாக இருக்க? ஒன்று பொண்ணுங்க டச் பண்ணி பேசுகிறதும் நீ பொண்ணுங்களை டச் பண்ணி பேசுகிறதும் அதெல்லாம் நான் பார்க்குறேன் ஜிம்மன். எனக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. அதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமாகவே தெரியலல்ல? அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கூட படிக்கிற பொண்ணுங்களை தொட்டு பேசுகிறது தப்பா என்ன? வைன் ப்ளீஸ் வைன், ஒரு 15 மினிட்ஸ் கிடச்சா கூட நான் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதை புரிஞ்சுக்காமல் அந்த டைமில் வந்து சண்டை போட்டால் என்னடி அர்த்தம்? விட்டு ஜிம்மன், விடு என்ன? வைன் ப்ளீஸ் டி, விட்டு ஜிம்மன். உனக்கு இந்த 15 மினிட்ஸ் மட்டும்தான் நான் தேவைப்படுறேன். மற்ற நேரம் ஃபுல்லாக நீ ஒவ்வொரு பொண்ணுங்கக்கிட்டையும் உரசிட்டும் சிரிச்சிட்டும் இல்லை. வைன் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. நான் ரொம்ப தேவையோடு தான் ஜிம்மன் பேசுகிறேன். உனக்கு கொஞ்சம் கூட புரியலல்ல நான் ஹர்ட் ஆறேன்னு? இது ஒரு சாதாரண விஷயம் டி. இது ஏற்கு நீ இவ்வளோ பெருசாக காட்டுறேன்? ஓ, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சரி ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கமிட்டட்னு சொல்லலாம்ல? என்ன சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம்ல? நான் எப்படி போய் லவ் பண்ணுறேன்னா அவனுங்க என்னை என்ன நினைப்பானுங்க? ஜிம்மன் எனக்கு புரியல. அவனுங்க என்ன நினைக்க போகிறானுங்க? நீ கமிட்டட்னு சொன்னால் கமிட்டட்னு நினைக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? வைன் புரிஞ்சுக்கோ. ஜிமின் வைனை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, இப்போ நான் போய் நான் லவ் பண்ணுறேன், நான் கமிட்டட்னு சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஓட்டுவாங்க. அண்ட் என் கேர்ள்ஸ் என்கிட்ட நார்மலாக இருப்பாங்களா என்ன? அவங்க ஏன் உங்ககிட்ட நார்மலாக இருக்கணும்? உன்னை பொறுத்த வரைக்கும் நார்மல்னால் என்ன? அவங்க உன்னை டச் பண்ணி பேசணும்னு நீ ஆசைப்படுறியா? என்னடி உன் பிரச்சனை? நீ தான் ஜிமின் என் பிரச்சனை. உனக்கு புரியவே இல்லைல்ல நான் என்ன சொல்கிறேன்னு. அவங்க உன்னை தொட்டு பேசுகிறது உனக்கு பிடிச்சிருக்குடா. அவங்கெல்லாம் உன் மேலே வந்து விழுறது உனக்கு பிடிச்சிருக்குடா. அதுதான் என் பிரச்சனை. வைன் தேவையில்லாமல் பேசாத. என்ன நீ இவ்வளோ தான் நம்புறல? நான் பொண்ணுங்களுக்கு அலையிறேன்னு நினைக்கிறியா? ஜிமன் நான் அப்படி சொல்லலை. போதுண்டி, அதான் சொல்லிட்டல, விட்டுண்ணா. ஜிமன் இங்கே பாரு, கையை விடுவேன். நான் உன்னை நம்பாமல் இல்லை. இதெல்லாம் நீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல? கையை விடு. நான் எப்படி இருக்கணும்னு நீ டிசைட் பண்ணாத. ஐ நோ நான் யார்கிட்ட எந்த லெவலில் நடந்துக்கிறேன், எப்படி பழகுறேன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ இழுத்து இப்படி கிஸ் பண்ணல. நீ கிஸ் மட்டும்தான் பண்ணல ஜிமின், மொத்த எல்லாம் வாயை மூடிடும். இதுக்கு மேலே ஏதாவது பேசினா ஜிமின் கோவமாக அங்கேருந்து வெளியே போனோம். என்னடா இவ்வளோ நேரம்
ஒன்றும் இல்லைடா சும்மா. ஹே ஜிமன், என்ன ஜிமன் உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். அப்போ என் ஜிமன் இருக்க வழியாக நடந்து வந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு ஜிமனோட ஃபேஸை டச் பண்ணி என்னாச்சு ஜிமன், உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த ஃபேஸ் எப்போ சுற்றிட்டே தானே இருக்கும், ரொம்ப க்யூட்டாக சாமிங்காக. இப்போ என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். விடு. அந்த பொண்ணு ஜிமனோட கையை பிடிச்சி எடுத்து, சரி ஓகே வா கேன்டீன் போகலாம், ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டு வரலாம், நீ கூலாகிடுவேன். இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம். என்னாச்சு மேம், என்ன ஆச்சு? சரி சரி வா. அந்த பொண்ணு ஜிமனோட ஆர்ம்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி அப்படி நடந்து போய்ட்டு இருந்தா. என் ஜிமனுக்கு பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தா. ஜிமன் திரும்பி பார்த்து, வழி விடணுமா, இப்படி போங்க. வயன் வேகமாக அங்கேருந்து முன்னாடி நடந்து போனான். வழி விடுறான் எனக்கு. எங்கே அவன் பின்னாடியே வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துருவேன்றதுக்காக எனக்கு வழி விடுறான்ல. கேட்டால் நான் ஜஸ்ட் நார்மலாக தான் பழகுறேன்னு சொல்லுவான். அவன் மேலே ஒரு சிட்டே அவன் கையை பிடிச்சிட்டு போகிறான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைல்ல, என்ன தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். ஆனால் நான் இவன் தான் வேணும், நீ பின்னாடி அலைஞ்சிட்ருக்கேன். என் வேகமாக நடந்து கேன்டீன் போனோம். கேன்டீனில் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா. ஜிமினும் அந்த பொண்ணு கேன்டீனுக்குள்ளே வந்தாங்க. நீங்கள் உட்கார் ஜிமின், நான் போய் உனக்கு எதாவது கூலாக வாங்கிட்டு வரேன். ஏய் எனக்கு கூலாக சாப்பிடுவேன், மூடு இல்லை, அதாவது ஹாட்டாக வாங்கிட்டு வரலாம். நீ ரொம்ப ஹாட்டாக தான் ஜிமின் இருக்கா. அப்படி இருந்தும் உனக்கு ஹாட்டாக சாப்பிடணும் போல தான் இருக்கா என்ன? ஜிமின் க்யூட்டாக சிரிச்சிட்டே, யா எதாவது ஹாட்டாக வாங்கிட்டு வா. ஓகே ஜிமின். வாங்கி ஜிமினே பார்த்துட்டு இருந்தான். ஜிமினும் வாயினை பார்த்தான். சின்ன ஃபாலோ பண்ணுறாளா? இவன் நான் புரிஞ்சுக்கவே மாட்டான். நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தானே நடந்துக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு ஹாட்டாக பாப்ஸ் வாங்கிட்டு வந்து டேபிள் மேலே வச்சான். ஜிமனுக்கு பக்கத்தில் டேபிளை போட்டு அவன் கிட்ட க்ளோஸாக உட்காந்துட்டு இருந்தான். ஒன் செக் ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஹே ஜிமன், நான் உனக்கு ஃபீட் பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம் கொடு. ஜிமன் ஜஸ்ட் பாப்ஸ் தானே, நான் ஃபீட் பண்ணுறேன். நீ இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே ஆறி போயிருண்டா. ஜிமன் பிடிச்சிட்டே, ஓகே. அந்த பொண்ணு எடுத்து ஜிமன் கூட்டிகிட்டு இருந்தா. ஜிமன் அதை பைட் பண்ணும்போது கொஞ்சம் பிஞ்சு ஜிமனோட நெக்லேயே விழுந்திருக்கும். சுடுது. ஜிமன் சாரி. அந்த பொண்ணு அவள் கை வச்சு ஜிமனோட நெக்கில் இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு அவள் அந்த இடத்துல ஊதி விட்டுட்டு இருந்தா. ஜிமன் கண்ணை மூடிட்டு இருந்தான். சாரி ஜிமன், தெரியாமல் பட்டுருச்சு. அவள் அகைன் அங்கே உட்காந்துட்டு ஜிமனுக்கு அகைன் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தா. அவனுக்கு அதெல்லாம் பார்க்க எரிச்சலாக இருந்துச்சு. ஜிமன் கொஞ்சம் சாஸ் போட்டு சாப்பிட்டு பார்க்குறியா? ஓகே. அவள் ஜிமனுக்கு அந்த பக்கம் இருக்க சாஸை அங்கே உட்காந்துட்டே எடுத்தா. அவள் ஜிமனோட செஸ்ட்டில் அவளோட செஸ்ட்டை வச்சு வேணுன்னே உரசிட்டே அந்த சாஸ் பாட்டில் எடுத்தான். ஜிமனும் கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் அவளை எதுவுமே சொல்லாமல் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அவனுக்கு இதை பார்க்க இன்னும் கடுப்பாகவே இருந்துச்சு. அவள் அந்த சாஸ் எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் அவள் ஃபிங்கரில் போட்டு, ஜிமன் இந்த சாஸ் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருந்தால் அதை பாப்ஸில் போட்டு சாப்பிடலாம், ஓகேவா? நல்லா தான் இருக்கும், நம்ம கேன்டீன் சாஸ் தானே, சும்மா போடும். இல்லை ஜிமன், அப்படிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது, ஒருக்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சாப்பிடணும். ஏண்டா. ஜிமன் ரொம்ப கேஷுவலாக அவள் ஃபிங்கரில் இருக்க சாஸை லிக் பண்ணான். வாயினால் கண்ட்ரோலே பண்ண முடியல. வாயின் எழுந்திரிச்சு ஜிமன் இருக்க டேபிளுக்கு வந்துட்டு அவள் கண்ணத்துலேயே, என்ன பண்ணுற? யார் நீ? நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இது கேன்டீன் நினச்சிங்களா, வேறு என்ன நினச்சிங்க? ஜிமனை முறைச்சிட்டே, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? அந்த பொண்ணு வாங்கிக்கிட்ட அடி வாங்கின ஃபீலில் அப்படியே உட்காந்துருந்தா கண்ணத்தை பிடிச்சிட்டே. ஜிமன் எழுந்திரிச்சு, யார் நீ? உனக்கு அறிவு இல்லையா? ஒரு பப்ளிக் பிளேஸில் இப்படி தான் நடந்துப்பியா? நீங்கள் ஏறும் இவ்வளோலாம் அப்படின்னு ஒயினோட கையை பிடிச்சி ஜிமன் தரன்னு எழுத்துட்டு வந்தோம். காலேஜுக்கு பேக் சைட் கூப்பிட்டு வந்தோம். ஜிமன் கட்சி பிடிச்சி ஜிமன் பேசாமல் வாவே. ஜிமன் கட்சி பிடிச்சி உனக்கு அறிவு இருக்காடி? என்ன பண்ணிகிட்டு இருக்கா? கேன்டீனில் அத்தனை பேர் முன்னாடி. அதான் ஜிமன் நானும் கேட்குறேன், கேன்டீனில் அத்தனை பேர் முன்னாடி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா? அவன் என் ஃப்ரெண்ட். அவன் உன் ஃப்ரெண்டா? உன்னை அப்படி உரசுறா? உன் கையை அப்படி பிடிச்சிருக்கா? அவள் கையில் இருக்க சாஸை லிக் பண்ணுறா. அப்போ ஒன்று தடவிட்டே இருக்கா, நீ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா? நிறுத்து. நீ இப்போ அசிங்கமாக யோசிக்கிறேன். இதெல்லாம் வேறு எப்படி ஜிமன் யோசிக்கணும்? நான் யோசிக்கிறது உனக்கு அசிங்கமாக தெரியல. நீ அங்கே பண்ணிகிட்ருக்கிறது எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? மொத்த கேன்டீன் உங்கள் 2 பேரை தான் பார்த்துட்ருக்கு. நான் என்னமோ பண்ணுறேன், அதுக்கு அவளை வந்து அப்படி அடிப்பியா? ஜிமன், நானும் நீ ஏன் ஆள் அப்படின்ற உரிமையில் வந்து அங்கே அடிக்கலை. ஒரு பப்ளிக் பிளேஸில் இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறீங்களேன்னு தான் வந்து அடித்தேன். ஃபைன், நீ என்னை இவ்வளோ தான் நம்புறல? நான் ஒரு பொண்ணுக்கு அலையிறேன்னு நினைக்கிறேன்ல, போதும். இல்லை எனக்கு புரியல ஜிமன், உனக்கு கை இல்லையா? ஒன்றும் எடுத்து சாப்பிட முடியாதா? அவள் என்ன ஹேருக்கு உனக்கு கூட்டி விட்டுட்ருக்கா? ஸ்டாப் திஸ், ஓகே?
அவன் என் ஃப்ரெண்ட். ஓ ஃப்ரெண்ட். அவள் உன்னை உரசுறா, நீ தள்ளிக்கொண்டு கூட சொல்லலை, என்ஜாய் பண்ணுற. அவள் உனக்கு ஊட்டி வச்சுட்ருக்கா, நீயும் ஆண் வாய் திறந்துட்டுருக்க. அவள் ஃபிங்கரை லிக் பண்ணுற. இந்த கருமத்துக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் அஜ்மன். மைன் யூ கிராசிங் யுவர் லிமிட். ஓ நான் லிமிட் க்ராஸ் பண்ணுறேன்னா நீ பண்ணுறது தான் என்ன ஜிம்மன்? தலை வலிக்குது வைன், உன்னோட சரியான டார்ச்சராக இருக்கா. ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாதா? உன்னை போய் லவ் பண்ணுறேன் பாரு, என்ன சொல்லணும்? ஓ உனக்கு எவ்வளோ கோவம் வருதுல்ல, உன் கண்ட்ராவி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசும்போது கோவம் வருதுல்ல. வாயை மூடு வைன், இதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி வந்துடாதா. ஜிமன் 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 நெல்லு ஜிமன், நான் கேட்டு எதுக்கும் நீ பதில் சொல்லலை ஜிமன். சும்மா என்னை அவாய்ட் பண்ணாத வைன். போதும், என்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கலாம் மாட்டேன், நீ சொல்கிறது தான் சொல்லிட்டு இருப்பேன். போதும் வைன், போதும், எல்லாமே போதும், இது இங்கேயே முடிச்சுக்கலாம். இனி உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, என் கண்ணு முன்னாடி வந்துடாதா, ஓகே? ஜிமன் 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 சின்ன பேசுகிற ஜிமன், அவ்வளோதான், போதும், இதை முடிச்சுக்கலாம். என்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜிமன் ஜிமன் இப்பெல்லாம் பேசாத ஜிமன், ஓகே? நான் எதுவும் கேட்கல உங்ககிட்ட. சாரி ஜிமன், சாரி. ஓ இப்போ இப்படி தான் சொல்லுவேன். அடுத்து அவள் ஒன்று அங்கே தொடுறா, இவன் ஒன்று இங்கே தொடுறா, நீயும் நின்றுட்டுருக்க அப்படின்னு புதுசாக இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவேன். என்னால் இதை கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது வைன். போதும், என் சாய்ஸ் தப்புன்னு புரிய வச்சிட்டா, போதும். நான் கிளம்பு, விட்டுண்ணா. ஜிம்மன் 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 சாரி ஜிம்மன், நான் அவளை அடிச்சு தப்பு தான், சாரி. ஜிம்மன் வைன் பேசுகிறதையுமே காதிலே வாங்காமல் அங்கேருந்து வேகமாக நடந்து போனான். வைன் அதே இடத்துல நின்று அழுதுகிட்டே இருந்தான். அவ்வளோதாண்ணா, நான் உனக்கு வேணாமா? நீ எனக்காக வேணும்னு தான் ஜிம்மன் அப்படிலாம் பேசுகிறேன். ஆனால் ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்? அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான் நான் அவனுக்கு. ஒயின் கிளாஸ்க்கே போகாமல் அங்கேயே இருந்து அழுதுட்டு இருந்தா. நெக்ஸ்ட் 2 days ஒயின் காலேஜ்க்கே வராமல் வீட்டிலே இருந்தான். ஜிம்மனும் ஒயின் விளையாண்டு கோவத்தில் ஒயினுக்கு ஒரு கால் கூட பண்ணல. 2-3 daysக்கு அப்புறம் ஒயின் அகைன் காலேஜ் வந்தா. அவள் வரும்போது கிரவுண்டோட ஒரு சைட் ஜிம்மன், அவன் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ்னு எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஜிம்மன் பக்கத்தில் கேர்ள்ஸ் உட்காந்துருந்தாங்க. ஜிம்மன் சிரித்து பேசிகிட்டு இருந்தான். ஒயின் ஜிம்மனே பார்த்துட்டு இருந்தா. ஜிம்மன் ஒயினை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பி பக்கத்தில் இருக்க பொண்ணு தொட்டு பேசிகிட்டு இருந்தான். ஒயினுக்கு இன்னுமே ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஒயின் கிளாஸ் ரூம் போகாமல் கிரவுண்ட்லேயே ஒரு சைடில் போய் உட்காந்துட்டு இருந்தா. ஜிம்மனே பார்த்துட்டு இருந்தா. ஜிம்மனும் ஒயின் பார்க்குறான்றது தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருந்தான். எவ்வளோ திமிரு அவனுக்கு! அவனை சுற்றி கேர்ள்ஸ் இருந்தால் போதுமா அவனுக்கு? என்கிட்ட பேசி 4 நாள் ஆச்சு, ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. என்ன 4 நாளுக்கு அப்புறம் பார்க்குறான். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசணும்னு அவனுக்கு தோணலை. ஆமாம் ஒயின், அவன் தான் அவனை வேணான்னு சொல்லிட்டான்ல, பின்ன என்ன, அவன் இப்படி தான் இருப்பான். நீ தான் தேவையில்லாமல் அவனுக்காக அழுதுட்ருக்க. கொஞ்சம் கூட அவனை கண்டுக்கவே மாட்டான். இப்போ நான் போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? ஆனால் ஜிம்மன், எனக்கு நீ தான் வேணும். ஏன் ஜிம்மன் இப்படி இருக்கா? கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேசலாம்லடா, பக்கத்தில் ஒரு சீட் தான் உட்காரணுமா? உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, அதான் சொல்லிட்டியே நானே வேணான்னு. இருந்து நான் ஏன் அழுதுட்ருக்கேன்? வேன் தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தா. ஜிம்மனும் ஒயினை நோட் பண்ணி வளரான்றதெல்லாம் நோட் பண்ணிட்டுமே அவளை கண்டுக்காமே உட்காந்துட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசிகிட்டு இருந்தான். அப்போ ஒரு சீனியர் ஒயின்கிட்ட வந்து, ஹே நீங்கள் உட்காந்துருக்க, கிளாஸ் ரூம் போலையா? இல்லை சீனியர், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். அந்த சீனியர் ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு, உடம்பு சரியில்லையா, என்ன செய்யுது? ஒரு 2 days ஃபீவர் சீனியர், அதான் காலேஜ் கூட வரல, இன்றைக்கி தான் வந்தேன். ஆனால் கிளாஸ் ரூம் வர நடந்து போக முடியல, ஒரு மாதிரி இருக்குது, அதான் உட்காந்துருக்கேன். ஃபீவரா? அந்த சீனியர் ஒயினை தொட்டு பார்த்துட்டு இருந்தான். ஃபீவர் அடிக்குதான்னு. ஒயின் அவரை டச் பண்ண விடாத மாதிரி தள்ளி போயிட்டு இருந்தா. ஜிம்மன் ரொம்ப கோவமாக ஒயினை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அந்த சீனியர் ஒயினோட ஆமை பிடிச்சிட்டு, ஏய் என்ன தள்ளி போயிட்டுருக்க, நான் உன்னை என்ன பண்ணேன்? ஃபீவர்னு சொன்னல, அதான் தொட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். தொட்டு பார்க்காம உனக்கு ஃபீவர் இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இல்லை சீனியர், எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, இப்போ இல்லை, நான் ஓகே தான். அந்த சீனியர் ஒயினோட சின்ன கையை வச்சு அவள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணான். ஒயினும் அந்த சீனியரை பார்த்துட்டு இருந்தா. உனக்கு வேறு எதுவும் ப்ராப்ளமா? இல்லை மயக்கம் வர மாதிரி எதுவும் இருக்கா? மெடிக்கல் ரூமில் போவோமா? இல்லை டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்து போமா? உனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. என்னடா பண்ணிகிட்ருக்கா? தொட்டு பார்த்துட்ருக்கா? டேய் அவளுக்கு ஃபீவர் அதான் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன், நீ எதுக்கு? ஜிம்மன் ரொம்ப கூலாக அவனோட நெக்கில் ஹேண்ட்ஸை வச்சு, உனக்கு ஃபீவரா? இல்லை ஜிம்மன், இருந்துச்சு, இப்போ இல்லை. இல்லையே, அவளுக்கு ஃபீவர் எதுவும் இல்லை. அண்ட் ஃபீவர்னு ஒரு இடத்துல கை வச்சு பார்த்தா போதும், அதான் என்ன தொட்டுகிட்டே இருக்கா? ஜிம்மன் விட்டு ஜிம்மன் கிட்ட பண்ணுறான். ஏய் ஜிம்மன்,
நான் அவளை தொட்டு பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அந்த பையனும் கோவம் வந்து ஜிமன் அடிக்க வந்தான். ஜிமன் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓ ஹீரோயிசம் கட்டுறியா? என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வட்டா? ஜிமன், நீ தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறான். அவன் என் ஜூனியர், நான் ஒரு சீனியராக அவளுக்கு தான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். ஃபீவர்னு சொன்னான், அதான் ஜஸ்ட் டச் பண்ணி பார்த்தேன். அப்போ உங்கள் ஜிமனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்தாங்க. ஜிமன் என்னோட பண்ணிட்டு இருக்க, விட்டுட்டு அவனை. அவளுக்கு ஃபீவர்னு அவளை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்காண்டா. அவள் நெக்கில், அவள் ஃபோர்ஹெட்டில், அவள் சீக்கிலலாம் கை வைக்கிறான்டா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு, டே ஜிமன், டே அவன் ரொம்ப நார்மலாக ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கான். அங்கெல்லாம் கை வச்சு பார்த்தா தானே ஃபீவர் இருக்கான்னு தெரியும். டேய் நிறுத்துறீங்களா? அவன் மேலே கை வைக்க இவன் யார் அப்படின்னு ஜிமின் அவனை அகெயின் அடிக்க போனோம். அந்த சீனியர் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஹே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்க நீ யார்? எதுக்கு தேவையில்லாமல் நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில வரேன். உனக்கு அவ்வளோதான் ஜிமன், இங்கேருந்து கிளம்பு. ஜிமன் வாயினை திரும்பி பார்த்தான். அவனுக்கு எதுவுமே பேசாமல் ஜிமன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா. இல்லை ஜிமன், அவங்க ஜஸ்ட் ஃபீவர் இருக்கான்னு பார்க்க தான் தொட்டாங்க. நான் தொடுவேன் தள்ளி தான் வந்தேன். அவங்க ஜஸ்ட் ஒரு கேரில் தான் மெடிக்கல் ரூமில் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை ஜிமன். ஜிமன் அவனோட ஆமை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, நான் யார் உனக்கு? ஜிமன், நான் யார் உனக்கு? ஜிமன் அது நான் யாரடி உனக்கு? ஜிமன், நீ தான் சொல்லல நமக்குள்ள இது. ஜிமன் என்னோட லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீனியர்லாம் அவங்க 2 பேரையுமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏய் என்னடா ஜிமன், என்னடா நடக்குதுங்க? ஜிமனுக்கு கிஸை பிரேக் பண்ணான். ஜிமன் அவனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சு அவளை ரொம்ப க்ளோஸாக இழுத்துட்டு அந்த சீனியரை பார்த்து, இவன் என்னோடது, சும்மா கேப் கிடைக்குதுன்னு கடலை போடலான்னு வந்தேன், உனக்கு அவ்வளோதான். அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிமனை ஷாக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஜிமன் ரொம்ப கூலாக, ஃபீவரா? இல்லை ஜிமன், இப்போ இல்லை, என் காலேஜ் வரல. ஃபீவர் இருந்துச்சு ஜிமன், அதான் வரல. சரி வா. எங்கே ஜிமன்? மெடிக்கல் ரூம் போகலாம் வா. ஜிமன் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே கேர்ள்ஸ் இருக்காங்க, எதுவுமே பார்க்காம ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போகாமல் காலேஜுக்கு பேக் சைடு கூப்பிட்டு போனோம். ஜிமன் எங்கே போகிறோம்? ஜிமன் ஒயினோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு அவள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணோம். அந்த சீனியர் எங்கெல்லாம் டச் பண்ணணும் அந்த இடத்தெல்லாம் ரொம்ப ஹார்ஷாக ஃபேஸ் பண்ணோம். ஜிமன் வலிக்குது ஜிமன், என்ன பண்ணுறோம்? ஜிமன் 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 விடு. கிண்டி வரல காலேஜுக்கு. விடு நீ தான் எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லிட்டல. அப்புறம் என்ன? ஜிமன் வேணா டைட்டாக ஹக் பண்ணோம். நான் எப்படி உன் லைஃப்ல இருந்து போவேன்? இதுலன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவேண்ணா. சாரி சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டியா? ஜிமன் நீ ரொம்ப கோவமா. தப்பு தான், சாரி. இனி எப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். இனி ப்ராமிஸாக ஆல் கேர்ள்ஸ் மை சிஸ்டர்ஸ்னு இருந்துப்பேன். நிஜமாவா? ஃபீவர் ஆயிடுச்சதா? ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லை ஜிமன், அதுவும் சரி ஆயிடுச்சு. என்ன மிஸ் பண்ணியா? அவன் ஜிமனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணான். ரொம்ப 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 மிஸ் பண்ணண்டா. ஈஸியாக சொல்லிட்டு போகிறேன், நீ வேணான்னு. சாரி, எனக்கு நீ தான் வேணும். இந்த கேர்ள்ஸ்கிட்டையும் உட்கார மாட்டேன், ப்ராமிஸ். யாரையும் என்ன டச் பண்ண விட மாட்டேன், ப்ராமிஸ். யாரையும் என்ன உரச விட மாட்டேன், ப்ராமிஸ். யாரையும் எனக்கு ஃபீல் பண்ண விட மாட்டேன், ப்ராமிஸ். நிஜமான லவ் யூ. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.